இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, பாஸ்கா காலத்தின் 4ஆம் ஞாயிற்றுக்கிழமையில் இருக்கிற நாம் இந்த ஞாயிற்றுக்கிழமையை நல்ல ஆயன் ஞாயிறு என்றும் இறை அழைத்தல் ஞாயிறு என்றும் சிறப்பிக்கிறோம். நல்ல ஆயன் என்று சொன்ன உடனே நம்முடைய நினைவுக்கு திருப்பாடல் 23 நினைவுக்கு வருகிறது. ஆண்டவர் என் ஆயன், எனக்கேதும் குறையில்லை என்று இஸ்ரவேல் மக்கள் கடவுளை ஆயராக நினைத்து பாடிய அருமையானதொரு பாடலை நாம் நினைவுபடுத்திக் கொள்கிறோம். ஆயன் ஆடு உறவு முறை இஸ்ரேல் மக்களுடைய அடிப்படை அன்றாட வாழ்வோடு பின்னி பிணைந்த ஒரு அருமையான காரியம். ஆயர்கள் அந்த ஆடுகளை சார்ந்தே வாழ்ந்தார்கள். அந்த ஆடுகளின் தேவையை பொறுத்தே அவர்களது வாழ்க்கை முறையும் அமைந்திருந்தது. ஏனென்றால் இந்த ஆடுகள் அவர்களுக்கு வெறும் விலங்குகள் அல்ல, மாறாக மிகவும் நெருங்கிய உறவு முறைகளை கொண்டவை. நமக்கு நன்றாக புரிய வேண்டும் என்றால் செல்ல பிராணிகளை வளர்த்துபவர்களை பார்ப்போம். வீட்டிலே செல்ல பிராணிகளாக நாய்களை, பூனைகளை, இன்னும் ஒரு சில விலங்குகளை, சின்ன சின்ன பறவைகளை வளர்த்துகிறோம். அவைகளை நாம் செல்ல பெயரிட்டு அழைக்கிறோம். அந்த பிராணி நம்முடைய குடும்பத்திலே ஒருவரை போலவே வருகிறது. அதனை கூப்பிடும் பொழுது வேகமாக ஓடி வந்து வாளை சுருட்டி நம் கால்களுக்கு பக்கத்திலே அமர்ந்து கொள்கிறது. நாம் நாற்காலில் அமர்ந்து ஏதாவது செய்து கொண்டிருக்கும் பொழுது நம் பக்கத்திலே வந்து மெதுவாக நம்மிடம் உரசுகிறது. நாம் கையை வைத்து அதனுடைய தோலை தட்டி கொடுக்கிறோம், அல்லது முடியை கோதி விடுகிறோம். அதனது உடம்பில் இருக்கிற சின்ன சின்ன பூச்சிகளை எடுத்து விடுகிறோம். அதனோடு கொஞ்சுகிறோம், அதனை பார்த்து சிரிக்கிறோம், அதனோடு பேசுகிறோம். அந்த பிராணி எந்த அளவுக்கு நம்மோடு ரொம்ப நெருங்கிய தொடர்புடையதாக இருக்கிறது. அந்த பிராணியை நாம் அருமையாக நேசித்து கொண்டே இருக்கிறோம். இப்படி நினைத்து கொண்டு இந்த உவமையை பார்ப்போமே. கடவுள் இறைக்கும் மேலாக நம்மை அன்பு செய்கிறவராய் இருக்கிறார். ஆயராக கடவுளும் ஒவ்வொரு ஆடாக நாமும் இங்கு உருவகப்படுத்தப்படுகிறோம். இந்த ஆயன் ஒவ்வொரு ஆட்டையும் பெயர் சொல்லி அழைக்கிறான், அதனோடு பேசுகிறான், தடவி கொடுக்கிறான், கோதி விடுகிறான், அருகிலை எடுத்து மடியிலே வைத்து கொஞ்சுகிறான், பேசுகிறான், குலவுகிறான் என்று நம்மை அந்த இடத்துல வைத்து பார்ப்போமே. ஆயனுக்கும் ஆட்டுக்கும் இல்லையே எந்த அருமையான ஒரு உறவு முறை இருந்திருக்கிறது என்பது நமக்கு புலப்படும். இப்படி இறைவன் நல்ல ஆயனாயிருக்கிறார். நமக்காக உயிரை கொடுக்கவும் தயங்காதவராயிருக்கிறார். பிற ஆயர்களைப் போல, பல தலைவர்களைப் போல தன் மக்களை குறித்தோ தன்னை சார்ந்தவர்களை குறித்தோ எந்த கவலையும் இல்லாமல் தனது நலத்திற்காக மட்டுமே வாழ்பவர் அல்ல நம் கடவுள். நமக்காக தன்னையே முழுமையாய் கரைத்து கொண்டவர், உடைத்து கொடுத்தவர் நம் கடவுள் என்பதை உணர்ந்து கொள்ளவும், இந்த ஆயனின் மனநிலையோடு நாமும் பிறருக்காய் வாழ வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளவும் இந்த நாளிலே அழைக்கப்படுகிறோம். இந்த நாள் தேவ அழைத்தல் நாளாக, இறை அழைத்தல் நாளாக இன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடவுளின் பணி செய்ய, இறைவனின் அடி தொடர நாம் ஒவ்வொருவருமே முயற்சிக்க வேண்டும். அதற்காக ஜெபிக்க வேண்டும், ஊக்கப்படுத்த வேண்டும், உழைக்க வேண்டும் என்பதை உணர இந்த நாளிலே திருச்சபை நம் ஒவ்வொருவரையும் அழைக்கிறது. இறை அழைத்தல் என்ற உடனே சாமியாரா போறது, கன்னியாஸ்திரி ஆகிறது என்று துறவற நிலைகளைத்தான் வழக்கமாக யோசிப்போம். அதுதான் அந்த வார்த்தைக்குரிய பொருள் என்றாலும் கொஞ்சம் விலகி இருந்து யோசிப்போமே. இறை அழைத்தல் என்பது எல்லாருக்குமான பொதுவான அழைப்பு, இறைவனை பகிர்ந்து கொடுப்பதற்கான அழைப்பு. நம்முடைய குடும்பங்களிலே, வேலை தலங்களிலே, செல்லுகிற இடங்களிலே, பார்க்கிற நண்பர்களிலே, கிடைக்கிற சந்தர்ப்பங்களிலே நாம் எந்த அளவுக்கு இறைவனை பகிர்ந்து கொடுக்கிற கருவிகளாயிருக்கிறோம். நாம் கடவுளின் அருட்பணியாளர்களாய் எந்த அளவுக்கு செயல்பட முன் வருகிறோம். ஞானஸ்ஞானம் பெற்ற, திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவருமே இயேசு கிறிஸ்துவின் பதிலாட்களாய் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் சகோதரர்களாய் மாறி இருக்கிறோம் என்றால் அந்த அளவுக்கு வாழ எந்த முயற்சியை நாம் மேற்கொண்டு கொண்டிருக்கிறோம் என்பதையும் இந்த நாளிலே நினைத்து பார்த்து அதனை சரிப்படுத்த நமக்கு வாய்ப்பு தரப்படுகிறது. ஆம், இயேசுவில் பிரியமானவர்களே, இறை அழைத்தல் என்பது ஒவ்வொருவருக்குமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவரவர் நிலையிலே இறைவனுக்கு ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும். கடவுளுடைய விழுமியங்களை அடுத்தவருக்கு விதைப்பதற்காக
ஏதோ போதிப்பது, ஏதோ பணிபுரிவது, ஏதோ திருவருட்சாதனங்களை நடத்துவது என்று மட்டுமல்ல, இறைவனின் விழுமியங்களை விதைக்கிற ஒவ்வொருவருமே இறை பணியாளர்கள். ஒரு நல்ல குடும்ப தலைவராக, தலைவியாக நீ இருக்கிறாயா? நீ இறை பணியாள். ஒரு நல்ல மகனாக, நல்ல மாணாக்கனாக, நல்ல மாணவியாக இருக்கிறாயா? நீ இறைவனின் ஊழியர் என்று ஒவ்வொருவருமே திருச்சபை இன்று இறை ஊழியர்களாய் வாழக்கூடிய அடிப்படை தகுதிகளை பெற்றிருக்கிறாய் என்பதை உணர்த்தவும், அதற்கேற்ற வாழ்க்கை வாழு என்று ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் ஆணித்தரமாய் உரைக்கவும் இந்த நாளை பயன்படுத்துகிறது. ஆம் பிரியமானவர்களே, இது வெறுமனை பிழைப்புக்காக இயேசுவின் பெயரை சொல்லிக் கொண்டிருப்பதல்ல, மாறாக உன்னதமான அழைப்பை உணர்ந்து கொண்டு அவருக்காக உயிரை கொடுக்கவும் முன்வருவது, அவருக்காக தன் வாழ்வையை அர்ப்பணிக்க முன்வருவது, அவருக்காக ஒவ்வொரு நாளுமே ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்கிற ஒரு வைராக்கியத்தோடு வாழ்வது. அதைத்தான் இறைவன் விரும்புகிறார். அதற்காக முழு வாழ்வையும் அர்ப்பணிக்கிறவர்கள் துறவியர்களாக, கன்னியர்களாக, அருட்பணியாளர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய இல்லற வாழ்க்கையிலும் கூட ஒரு நாளைக்கு இதோ இந்த காரியத்தை என்னுடைய இயேசுவுக்காக நான் செய்தேன் என்று ஒவ்வொரு நாளும் நாம் சொல்ல முடிகிற பொழுது நாம் உண்மையாகவே இறை பணியாளர்கள், நாம் உண்மையாகவே இயேசுவின் சாட்சிகள். அப்படிப்பட்ட இயேசுவின் சாட்சிகளாய், அப்படிப்பட்ட இயேசுவின் உண்மையான பணியாளர்களாய், அப்படிப்பட்ட நல்ல ஆயனை பின்தொடர்கிற பிள்ளைகளாய் வாழ வரம் வேண்டுவோம். ஒவ்வொரு நாளும் வாழ முடிவெடுப்போம். ஒவ்வொரு நாளும் வைராக்கியத்தோடு தொடர்ந்து நடப்போம். இறைவன் என்றென்றும் நம்மை ஆசிர்வதிப்பாராக.